ஸோ காய்ஸ் எத்தனை பேருக்கு எங்கே வலிக்குதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப தொண்டை வலிக்குது. அத்தா இந்த மார்கழி மாதத்தில் பனி வர அதிகமாக பெய்யுது போல் தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டில் வந்து என்ன சுற்றி இருக்கிறவங்க தொண்டை வலி தான் சொல்கிறானுங்க. உங்களுக்கு எல்லாம் தொண்டை வலி தானே சொல்லுங்கப்பா. ஏன் ப்ரோ தொண்டை வலிச்சா மாத்திரை தனியாக போறியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னாவட்டா பேசாதீங்க. உங்களுக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னா சரி ஓகே, நம்மள மாதிரி வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஸோ கிளைமேட்ல தான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசை சமாதானம் பற்றிப்பேன். ஸோ அதனால இதனால சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் தொண்டெல்லாம் வலிக்குது, வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுவேன். கொஞ்சம் பிக் லைன் ஸ்டோரிலாம் சொல்றீங்க. ஸோ என்னால போட ஆசையா இருந்தாலும் உடம்பு அதுக்கு வழங்க மாட்டேன்றதா உண்மை. மணி ஆத்தா 11 மணி ஆகுதுடா, பக்கத்துல இருந்து கத்தினுங்க இருக்கிறாங்கடா. ஸோ எனிவே गाइस இந்த வீடியோல மாதராவோட ஆள செய்ய போற சம்பவத்தை பார்க்க போறோம். கூதியா ரெண்டே கொட்டை தான், ஆனா ஆளு யாரு அப்படின்றத நான் வீடியோல சொல்றேன். ஏன்னா இன்னும் வீடியோ நானே ஃபுல்லா பார்க்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சென்ட் பண்ணி விட்டாரு. சரி ஓகே வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ எனிவே गाइस வீடியோ புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடகர்ஸ் கதைக்கு போலாமா? வாங்க போமா. ஸோ இந்த எபிசோட் ஆரம்பத்தில் மாதரா என்ட்ரி ஆக கீழே ஃபுல்லாக கத்தினுக்கிறானுங்க. அவங்க என்ன கத்தின்னு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா மாதராவை தக்கே நான் முதல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அசிசமா கத்தினுக்கிறானுங்க. என்ன என் போல ஒருத்த நான் ரெடி ஆன வர சொல்லு அப்படிங்க வாத்தா கோபத்துல. ஸோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாதராக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுது. ஆத்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி எல்லாருக்கும் சாட்டச்சு விட்டுறான். மீன்ஸ் எல்லாரையும் வந்து கொண்டு போட்டுடுறான். இதுல மாதரா ஒரு குதிக்கிறான். சண்டை போற மாதிரி குதிரா அப்படின்னா தற்கொலை மாதிரி குதிக்கிறான் நாய். ஸோ அப்படி எல்லாம் சண்டையும் முடிஞ்சோடனே மாதராவும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கறா. அங்க யாரா அப்படின்னு பார்த்தா அங்க பார்த்தா நம்ம மாதராவோட லவரு. உடனே மாதரோட லவரும் உன் மூஞ்சி முடியும் உன் கால் முடியும் பார்க்க அழகா இருக்கு ஒன்ன மாதிரியே அப்படின்னு சொல்ல உடனே மாதராவோ நீங்களும் ஆப்பிள் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அடிச்ச ஆப்பிள் மாதிரி இனிப்பீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு மாதரோட லவரும் மேல வாங்க நான் இனிக்கிறனா புளிக்கிறனா காட்டுறேன் அப்படின்னு சொல்ல மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே மாதராவ உச்சேக்கில் எனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா வாங்க 2 பேரும் ஒன்னா மேல போலாம் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த வந்து அஷிராமா பாத்துடுறான். சோலி முடிச்சு உடனே அஷிராமாவோ மாதராவன் என்கிட்ட இருந்தே பிரிக்கிறியா, மாதராம என் முதல் காதன அப்படின்னு சொல்லிட்டு கட்டியை தூக்கி இது பொண்ணு மேலேயே போட்டு பொண்ணை வந்து மட்டை பண்ணிடுறான் அஷிராமா. என்னடி சொல்ற? உடனே மாதராவும் உடனே அஷிராமாவோ நம்ம கோல்ல அவ வேணாண்டா, எனக்கு பிடிக்கும் மரண கட்சி நம்ம செய்யலாமா சண்டைகள் தம்பிகளை வச்சு அப்படின்னு சொல்ல டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். கரெக்டா அப்படியே சவுண்ட போட்டு 2 பேரும் வந்து சண்டை போற மாதிரி வந்து சண்டை மீன்ஸ் புரியுதுல அப்படி இந்த எபிசோட முடிப்பானுங்க. எவன் முகத்துல முழிச்சுன்னு தெரிந்த வாரத்துல ஒத்த ஒரே கேட் தாயோலிங்களா இருக்குதுங்க. போன எபிசோடனா நருட்டோக்கும் சாஸ்கேவும் பார்த்தோம். இந்த எபிசோட என்னன்னா மாதராவும் அஷிராமாவும் பண்றானுங்க. ஸோ எனிவே மக்களே இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா அனுப்புங்க, இல்லை நானாச்சும் ஏதாச்சும் ஒழுங்கா கண்டுபிடிச்சி பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மீன்ஸ் தொண்டை கொஞ்சம் வலிக்குதுங்க. ஸோ அது தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட வேண்டியதா இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் மெயின் சேனல் தான் கன்ஃபார்ம் வீடியோ போடணும். செகண்டரி சேனல் அப்பன்றது லைக் டாய்க்கு மட்டும் தான். ஆனா இப்போ என்னால வந்து டாயே போடாத நிலைமையில தான் நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரீடோ ஆஃப் த ஹீலரையும் போடணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. பட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ரீடோ ஆஃப் த ஹீலருக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லைன்றது தான் உண்மை. அண்ட் சேம் டைம்ல வந்து யூடியூபோ வந்து நம்மள அந்த வீடியோ அச்சு தொத்துறாங்க. மேபி 3 எபிசோட போட்ட 3 எபிசோட போட்டுமே வந்து யூடியூப் காரணங்க நீ அந்த வீடியோ போறாரு சொல்லி அச்சு தூக்கிட்டானுங்க. ஸோ ரீடோ ஆஃப் த ஹீலரு போன்ற சில அனிமேஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எனிவே गाइस புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நானுமே வந்து வீடியோ மறக்காம போடுறேன். ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகர்ஸ் கடை சத்தலாமா?